இங்க டெலன்ங்கிற ஒருத்தன் சரக்கு அடிச்சிட்டு இருக்கும்போது போதையில நான் சாகவே விரும்பலன்னு ஒரு வார்த்தை மட்டும் தான் சொல்றான். மரணத்தோட ராணி அதை கேட்டதும் அவனுக்கு சாவே இல்லாத நித்திய வாழ்வை கொடுத்துடுறான். ஆனா ட்ரீம் இவன் சும்மா போதையில உளறான், அறிவுள்ள எவனும் சாவே இல்லாத வாழ்க்கைய விரும்ப மாட்டான்னு மரண ராணி கிட்ட சொல்றான். இதனால அந்த ரெண்டு கடவுள்களும் இவன் வாழ விரும்புவானா விரும்ப மாட்டானான்னு பார்க்கலாம்னு பெட் கட்டுறாங்க. அப்படியே 100 வருஷம் போயிருது. 1489வது வருஷத்துல ட்ரீம் டெலனை அதே ஒயின் ஷாப்ல பார்க்க வந்திருப்பான். டெலன் இப்போ கம்ப்ளீட்டா மாறி ஒரு பெரிய பணக்காரனா மாறிடுறான். அவன் ட்ரீம் கிட்ட பேசும்போது இன்னும் 100 வருஷம் வாழ ஆசைப்படுறதா சொல்றான். அடுத்து 100 வருஷம் போகுது. டெலன் இப்போ கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகிடுறான். ஏன்னா அவனோட ஒய்ஃப் குழந்தைகள் எல்லாருமே இறந்து போயிருப்பாங்க. அவனால சாக முடியலனாலும் அவன் ரொம்பவும் நேசிச்ச அவனோட ஃபேமிலி இல்லாத வழி அவனை தினமும் வாட்டி எடுக்குது. ஆனாலும் அவன் தொடர்ந்து வாழ விரும்புவான். ஏன்னா ஒரு டைம் இறந்து போனா எல்லாமே முடிஞ்சு போகும். அப்படியே 100 வருஷம் கழிச்சு டெலனை ட்ரீம் அதே ஒன் ஷாப்ல மீட் பண்றான். இப்போ பெரிய பணக்காரனா இருக்கிறான். அவனோட ஃபேமிலியை மிஸ் பண்ற ஃபீலிங் கொஞ்சம் இருந்தாலும் இப்பவும் வாழ விரும்புவான். அப்படியே 100 வருஷமா போயிட்டே இருக்குது. இப்போ 1889ல ட்ரீம் டெலனை நிறைய மெமரிஸ் இருக்கிற அதே ஒயின் ஷாப்ல திரும்பவும் மீட் பண்ண போறான். இப்போ டெலன் ஒரு சக்தி வாய்ந்த தொழிலதிபராகவும் நம்பவே முடியாத பெரிய பணக்காரனவும் மாறி இருக்கிறான். ஆனா டெலன் இப்போ ட்ரீம் தன் கூட ஃப்ரெண்டா மாறிட்டான்னு நினைச்சுக்கிறான். அதனால தான் 100 வருஷத்துக்கு ஒரு தடவை தவறாம தன்னை பார்க்க வரதா சொல்றான். அந்த ஒரு வார்த்தையை கேட்டதும் ட்ரீம் ஷாக் ஆகி எழும்புறான். ஒரு கடவுளால எப்படி மனுஷன் கூட ஃப்ரெண்டா இருக்க முடியும்னு சொல்லிட்டு கோபத்துல நான் இனிமே உன்னை பார்க்க வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். டெலன் உடனே அப்படின்னா இன்னும் 100 வருஷம் கழிச்சு என்ன நீ இதே இடத்துல பார்க்க வந்தானா நீ என்னோட ஃப்ரெண்டு தான் ஒத்துக்கணும்னு சொல்றான். அப்படியே 100 வருஷமும் போகுது. டெலன் அவனோட கார்ல அதே ஒயின் ஷாப்புக்கு வர்றான். உள்ள வந்து ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்படியே ஈவினிங் ஆகுது. ஆனா ட்ரீம் மட்டும் அங்க வரவே இல்லை. அப்போ அந்த ஒயின் ஷாப்போட ஓனர் அவன் கிட்ட பேசும்போது அந்த ஒயின் ஷாப்பையும் சீக்கிரம் இடிக்க போறதா சொல்றாரு. டெலன் அதை கேட்டு பயங்கர ஷாக் ஆகான். ஆனா உண்மையிலேயே ட்ரீம் அங்க வராததுக்கு ஒரு காரணம் இருக்கும். அவனை ஒரு மந்திரவாதி சிறைப்பிடிச்சு வச்சிருந்திருப்பான். 100 வருஷத்துக்கு அப்புறம் தான் அதுல இருந்து தப்பிச்சு வந்திருப்பான். ட்ரீம் ரிலீஸ் ஆகி வந்ததும் டெலனோட ஞாபகம் வந்து அவனை பாக்குறதுக்காக வர்றான். ஆனா அங்க வந்து பார்க்கும்போது அந்த ஒயின் ஷாப்பையே இடிச்சு போட்டிருப்பாங்க. ஆனா அதுல ஒரு ஆரோ இருக்கிறத பாக்குறான். அது என்னன்னு தெரியாம அதை ஃபாலோ பண்ணியே போறான். பார்த்தா அங்க ஒரு பெரிய ஒயின் ஷாப் ஒன்னு ஓபன் பண்ணிருப்பாங்க. ட்ரீம் அதுக்குள்ள போனதும் அங்க டெலன் அமைதியா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறத பாக்குறான். அப்புறம் தான் தெரியுது இத்தனை வருஷமா டெலன் ட்ரீம் மீட் பண்ண வருவான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பான். அதனால தான் பக்கத்துல அந்த இடத்த வாங்கி புது பில்டிங்கை கட்டி இருந்திருப்பான். அவங்க ரெண்டு பேரும் மறுபடியும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டதுல ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அந்த டைம்ல இருந்து அவங்க ரெண்டு பேரும் கடவுள் மனுஷங்கிற எல்லைகளை மறந்து அவங்களோட உண்மையான நட்பை சந்தோஷமா ஸ்டார்ட் பண்றாங்க.